வெல்கம் டு மெய்யொலி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம சமச்சீர் கல்வி 9th ஸ்டாண்டர்ட் 6.1ல் 7th சம் போட போகிறோம். இஃப் 3 cot A is equal to 2, then find the value of 4 sin A minus 3 cos A by 2 sin A plus 3 cos A. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 3 cot A is equal to 2. இதை வச்சு நம்ம இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும், இதோட வேல்யூ. இப்போ 3 cot A is equal to 2னா cot A is equal to இந்த 3 வந்து அப்படியே மல்டிப்ளையாக இருக்கிறது அப்படியே டிவைட் ஆகிடும், பை 3 ஆகிடும், 2 by 3 ஆகிடும். அப்போது காட் ஏன்னா அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். நம்மளுக்கு அட்ஜசன்ட் 2ன்னு தெரியும், இப்போ ஆப்போசிட் 3ன்னு தெரியும். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன், இதில் தீட்டா இது போட்டால் இதுக்கு ஆப்போசிட் வந்து 3, இது அட்ஜசன்ட் வந்து இது 2. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஹைப்போட்டெனஸ். இப்போ பித்தாகரஸ் தேரம் யூஸ் பண்ணி நம்ம ஹைப்போட்டெனஸ் கண்டுபிடிக்க போகிறோம். பை த பித்தாகரஸ் தேரம் ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் வந்து 2 ஏசி வந்து 2 ஸ்கொயர், பிசி வந்து 3 ஸ்கொயர். 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9. இப்போ ஏபி ஸ்கொயர் 4 + 9 ஆட் பண்ணோம், 13 வந்துடுது. இப்போ இந்த ஏபி தான் நம்மளுக்கு தெரியணும், அதனால் ஸ்கொயரையும் நம்ம இந்த பக்கம் கொண்டு போயிடணும். அப்போ ஏபி இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வரைச்சா √13 ஆகிடும். அப்போ ஏபியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், தட் இஸ் ஹைப்போட்டெனஸ் கண்டுபிடிச்சிட்டோம், √13 கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு இப்போது அட்ஜசன்ட் தெரியும், ஆப்போசிட் தெரியும், ஹைப்போட்டெனஸ் தெரியும். இப்போ நம்ம சைனியமும் காசியமும் பண்ணால் சம் போட முடியும். இப்போ இந்த சம் போடுறதுக்கு நம்ம சைனியே தெரியணும், காசியே தெரியணும். சைனியை வந்து ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனஸ், ஆப்போசிட் வந்து 3, ஹைப்போட்டெனஸ் நம்ம கண்டுபிடிச்சது √13. காசியை வந்து அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனஸ், அட்ஜசன்ட் 2 கொடுத்துட்டாங்க, ஹைப்போட்டெனஸ் வந்து √13 நம்ம கண்டுபிடிச்சது. இப்போ நம்ம சம் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ 4 × sin A minus 3 cos A 2 sin A plus 3 cos A. இதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ ஒன்றா sin Aன்றது என்ன கண்டுபிடிச்சோம்? 3/13. அப்போ 4 × sin Aனா 4 × 3/13. அடுத்தது 3 cos Aனா 3 × cos வந்து 2/13. அப்போ 3 × 2/13 போட்டோம். அடுத்தது 2 sin A, 2 × sin A வந்து 3/13. அடுத்தது 3 cos A, அப்போ 3 × cos வந்து 2/13 போட்டோம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறோம். 4 3s are 12, 12/13. இதை மல்டிப்ளை பண்ணால் 3 2s are 6, 6/13. நீங்கள் மைனஸ் இருக்க மைனஸ் போட்டேன். அதே மாதிரி கீழே 2 3s are 6, 6/13. 3 2s are 6, ப்ளஸ் இங்கே இருக்குது, ப்ளஸ்ஸு √13, 6/13. இப்போ மேலே ரெண்டு டெனாமினேட்டர் சேமாக இருக்குது, அதனால் ஒரே ஒரு 13 போட்டு 12லேருந்து 6 சப்ராக்ஷன் பண்ணால் 6. கீழேயும் டெனாமினேட்டர் சேமாக இருக்குது, கீழேயும் டெனாமினேட்டர் சேமாக இருக்குது, 13 போட்டு 6 6 ஆட் பண்ணால் 12. முதல்ல டெனாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால இங்கே 13 போட்டு 12லேருந்து 6 சப்ராக்ஷன் பண்ணி 6 மேலே போட்டேன். கீழே டெனாமினேட்டர் சேமாக இருக்குது, அதையும் 13 போட்டு 6 + 6 12 போட்டேன். இது மாதிரி ஃப்ராக்ஷனாக இருந்தாலே இது என்ன ஆகும்? கீழே இருக்க நம்பர் வந்து அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும். 6/√13 இங்கே இன்ட்டு இது வந்து √13/12 ஆகிடும். அப்போ √13க்கும் √13க்கும் கட் ஆகிடும். கட் பண்ணால் 1, இதை கட் பண்ணால் 6 1s are 6, 6 2s are 12. அப்போ ஆன்சர் 1/2. இப்போ அடுத்த சம் 8th சம் பார்ப்போம். If cos theta is to sin theta is equal to 1:2, then find the value of 8 cos theta minus 2 sin theta by 4 cos theta plus 2 sin theta. இப்போ இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணலாம்? டிவைடுன்னு போடலாம். இப்போ cos theta by sin theta இது 1:2 1/2ன்னு போடலாம். இப்போ cos by sinனாலே என்னென்னா வேல்யூ cot thetaன்னு அர்த்தம். அப்போ cot theta தான் 1/2. cot thetaன்னு என்னென்னா அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்டு. இப்போ நான் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன், இதில் தீட்டான்னு இதை வச்சோன்னே இது ஆப்போசிட்டாக இருக்கும், இது ஹைப்போட்டெனஸாக இருக்கும், இது அட்ஜசண்ட்டாக இருக்கும். இப்போ ஆப்போசிட் வந்து 2 இதில், அட்ஜசன்ட் வந்து 1 இதில். இப்போ நம்ம பித்தாகரஸ் தேரம் யூஸ் பண்ணி ஹைப்போட்டெனஸ் கண்டுபிடிக்கணும். அட்ஜசன்ட் கொடுத்துட்டாங்க, ஆப்போசிட் கொடுத்துட்டாங்க, ஹைப்போட்டெனஸ் கண்டுபிடிச்சா தான் நம்ம இந்த சம்மை போட முடியும். காஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் சைன் கண்டுபிடிச்சா அந்த சம்மை போடணும். இப்போ பித்தாகரஸ் தேரம் யூஸ் பண்ணி நம்ம ஹைப்போட்டெனஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஹைப்போட்டெனஸ் AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர். இப்போ AC ஸ்கொயர், AB ஸ்கொயர் வந்து 1 ஸ்கொயர், BC ஸ்கொயர் வந்து 2 ஸ்கொயர். 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4. இப்போ AC 1 + 4 5. இப்போ AC ஸ்கொயர் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 5. அப்போ AC இந்த ஸ்கொயர் எடுக்கணும், அதுக்காக ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வரும்போது அது ரூட் ஆகிடும்.
அப்போ √5 ஆகிடும். அப்போ ஏசி வந்து √5. இப்போ நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இப்போ நம்ம காசு அந்த சம் போடுறதுக்கு காசு கண்டுபிடிக்கணும், சைன் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு ஹைப்போட்டனஸ் தெரியும், ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க, அட்ஜசண்ட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. ஹைப்போட்டனஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ காஸ் தீட்டா கண்டுபிடிக்கணும். காஸ் தீட்டான்னு என்னது? அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ். அட்ஜசன்ட் வந்து 1, ஹைப்போட்டனஸ் நம்ம கண்டுபிடிச்சது √5. அடுத்தது சைன் தீட்டா. சைன் தீட்டா வந்து ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். ஆப்போசிட் வந்து 2, ஹைப்போட்டனஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சது √5. இப்போ நம்ம சம் போடுறோம். 2 cos theta 8 cos theta minus 2 sin theta by 4 cos theta plus 2 sin theta. இதான் கொஸ்டின். இப்போ cos thetaன்ற இடத்துல cos theta சப்ஸ்டியூட் பண்ணுறோம், sin thetaன்ற இடத்துல sin theta சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 8 into cos thetaன 8 into cos thetaன 1/√5. அடுத்தது 2 into sin thetaன 2 into 2/√5 போட்டாச்சு. அடுத்தது 4 cos thetaன 4 into 1/√5. அடுத்தது 2 sin thetaன 2 into 2/√5. இப்போ மேலே அதை மல்டிப்ளை பண்ணி போடுறோம். 8 1s are 8, √5 போட்டோம், மைனஸ் 2 2s are 4, 4/√5 போட்டாச்சு. கீழே அதே மாதிரி மல்டிப்ளை. 4 1s are 4, √5 ப்ளஸ் 2 2s are 4, √5. இப்போ மேலே மைனஸ் பண்ணணும், கீழே ப்ளஸ் பண்ணணும். எப்படின்னா √5 இங்கே சேமாக இருக்கா, ஒரே √5 போட்டேன். 8லேருந்து 4 போச்சுன்னா 4. இங்கே கீழே √5 சேமாக இருக்குது, ஒரே √5 போட்டேன். 4 + 4 8. இது மாதிரி ஃப்ராக்ஷனில் இது மாதிரி இருந்தாலே கீழே இருக்கிறது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும். 4/√5 அப்படியே இருக்கும். இன்ட்டு போட்டு 8/√5 என்ன ஆகும், அப்படியே ரெசிப்ரோக்கல் √5/8 ஆகும். இப்போ இதை கட் பண்ணால் 1 டைம், இது 2 டைம். ஆன்சர் 1/2. ஏதாவது டவுட் இருந்தால் என்னோட கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.